ஹலோ மக்களே, கார்த்தி ரேவதி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ரோஹிணியும் தன்னோட குழந்தைனால அம்மாவோட உயிருக்கு ஆபத்து வருதுன்னு சொல்லிட்டு ஒரு செயலை பண்ண போகிறாங்க. கடைசி நேரத்தில் நம்ம கார்த்தியும் மயில் வாகனமும் சேர்ந்து ரோஹிணியை காப்பாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் சந்திரகலாவுக்கு சரியான ஒரு ஆப்பு நம்ம கார்த்தி ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம கார்த்தியும் மயில் வாகனமும் சேர்ந்து அத்தைக்கு தானா இந்த ஆக்சிடென்ட் நடந்த மாதிரி வாய்ப்பே இல்லை, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு அந்த இடத்துல வந்து நம்ம கார்த்திய மயில் வாகனம் பார்க்க வராங்க. நம்ம சுற்றி எந்த சிசிடிவி கேமரா வேற இல்லை, நமக்கு எதுனாலும் பார்க்கவும் முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த மரத்தெல்லாம் பார்க்கும்போது யாரோ ஒருத்தங்க இந்த இடத்துல வச்சு கரெக்டாக இடிக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த செயலை செய்திருப்பாங்க அப்படின்னு நம்ம கார்த்தி சொல்லும்போது, மயில் வாகனமும் நீ சொல்றது எல்லாம் சரிதான்ப்பா, அப்படி யார் தான் பண்ணியிருப்பா அப்படின்னு கேட்கும்போது, வேற யார் சின்னத்தையும் அந்த சிவனாண்டியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம மயில் வாகனமும் சரி நீ சொல்றதும் சரியாதான்ப்பா இருக்கு, ஆனா அந்த கார்ல சந்திரா அத்தை வர இருந்தாங்கல்ல, அதனால அவங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும்னு சொல்லிட்டு அவங்க எப்படி பிளான் பண்ணியிருப்பாங்க அப்படி சொல்லும்போது, நம்ம கார்த்தியும் எங்க அவங்களோட எண்ணம் எல்லாம் உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஏதாவது செய்யணும்னு ஒன்றும் இல்லை, கண்டிப்பா அத்தைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணணும், அதுக்காக தான் இப்படி செய்திருப்பாங்கன்னு சொன்ன உடனே நம்ம மயில் வாகனமும் நீ சொல்றது எல்லாமே சரியாதான்ப்பா இருக்கு, எல்லாத்துக்கும் காரணம் அந்த சின்ன அத்தையா தான் இருக்கும், எனக்கு ஏதோ அந்த ஜோஷியர் மேலேயும் சந்தேகமாக தான் இருக்கு, நம்ம கார்த்தி செமையாட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்கன்னே சொல்லலாம். மயில் வாகனமும் நீ சொல்றது எல்லாமே சரியா தான் இருக்கு, ஆனா அது அத்தை கிட்ட எப்படி நம்பிக்கையா சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கும்போது, நம்ம கார்த்தியும் அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. அதே சமயத்துல நம்ம ரோகிணியும் பயங்கரமா குழப்பத்துல இருந்துட்டு அவங்க வயத்துல வளர குழந்தைய பேசாம அழிச்சிடலான்னு ஒரு முடிவெடுக்கிறாங்க. நம்ம அம்மா இத்தனை வருஷமாட்டு நம்மளை பாதுகாத்துட்டு வந்திருக்காங்க, இவ்வளோ படிக்க வச்சு நமக்கு ஒரு நல்ல நிலைமையில கல்யாணம் வேற பண்ணி கொடுத்துருக்காங்க, அப்படிப்பட்ட அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சந்திரகலா சொன்னது எல்லாத்தையுமே மனசுல வச்சுட்டு ரோகிணி ஒரு தப்பான முடிவெடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகும்போது, நம்ம மயில் வாகனமும் ரோகிணி கிட்ட வந்து, ரோகிணி இத்தனை வருஷம் கழிச்சு நமக்கு இந்த குழந்தை பிறக்க போது, அதை நினைச்சு எனக்கு சந்தோஷமா இருக்கு, இந்த போட்டோவை பார்க்கும் போதெல்லாம் சீக்கிரத்துல நமக்கு ஒரு குழந்தை வரப்போகுதுன்னு நினைச்சாலே ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லும் போது, நம்ம ரோகிணிய மனசுக்குள்ள எங்க என்னை மன்னிச்சிடுங்க, நான் ஒரு தப்பான செயல் செய்ய போறேன், எனக்கு வேற வழியே தெரியல, நம்ம பிறக்க போற குழந்தைனால அம்மாக்கு இப்படி ஒரு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்ச அப்புறமும் என்னால நிம்மதியாவே இருக்க முடியல, எதுனாலும் நான் வந்து சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரோகிணி மனசுல போட்டு குழப்புறாங்க. மயில் வாகனமும் ரோகிணியை பார்த்த உடனே, எதுக்கு ரோகிணி நீ இவ்வளவு டென்ஷனா இருக்க, என்னோட சித்தி சொன்னது எதுவுமே மனசுக்குள்ள வச்சுக்காத, எப்படி இருந்தாலுமே இந்த குழந்தை நல்லபடியா தான் பிறக்க போது, அந்த குழந்தைனால எந்த ஆபத்துமே இல்லை, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சூழ்ச்சியே இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வாகனமும் ரோகிணியை சமாதானப்படுத்துறாங்க. அதே சமயத்துல ரோகிணியும் கூடிய சீக்கிரத்துல ஹாஸ்பிட்டல் கிளம்புறோம்னு சொல்லிட்டு அதுக்கு தயாராகிறாங்க. நம்ம கார்த்திய மயில் வாகனமும் சேர்ந்து சாமுண்டேஸ்வரி கிட்ட, அத்தை எனக்கு எதுவும் இங்க நடக்கிறது எல்லாம் சரியே இல்லைன்னு தோணுது, இந்த ஆக்சிடென்ட் கூட யாரோ ஒருத்தங்க வேணும்னு சூழ்ச்சி தான் பண்ணி இப்படி செய்திருக்கணும்னு சொன்ன உடனே சந்திரகலாவும் வந்துட்டான், இவன் எல்லாம் சொல்றத யாரு கேட்டுட்டு, அக்கா இவன் சொல்றது எதுவுமே நம்பாத, அப்படியெல்லாம் இல்லை அப்படி சொல்லும்போது, நம்ம கார்த்தியும் இல்லை உங்களுக்கு வேண்டாத யாரோ ஒருத்தங்க தான் இப்படி வேணும்னு சேர்ந்திருக்காங்க அப்படி என்னதான் நம்ம கார்த்தி சொன்னாலும் சந்திரகலாவும் கார்த்திக்கு எதிராகவே இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம கார்த்தி நான் சொல்ற ஒரு இடத்துக்கு நீங்க வந்தாகணும்னு கூப்பிடும்போது, நம்ம சாமுண்டேஸ்வரியும் எங்க நான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கும் போது, ராஜராஜனும் நம்ம சாமுண்டேஸ்வரியை சமாதானப்படுத்துறாங்க. அதான் மாப்பிள்ளை கூப்பிடுறாங்கல்ல, வா சாமுண்டேஸ்வரி என்ன விஷயம்னு கேட்டுட்டு வருவோம் அப்படி சொல்லும் போது, நம்ம கார்த்தி சொல்றத சந்திரகலா கேட்குற மாதிரி இல்லை, சந்திரகலாவும் சாமுண்டேஸ்வரி கிட்ட இல்லக்கா இவங்க பண்றது எதுவுமே சரியில்லை, அவங்க கூட போகாது அப்படி சொல்லும்போது, நம்ம ராஜராஜனும் ஈஸ்வரி கிட்ட என் மேல நம்பிக்கை இருக்குல்ல ஈஸ்வரி, நம்ம பிள்ளைங்க எல்லாம் நல்லபடியா இருக்கணும், அதுக்காக தான் நான் சொல்ற இடத்துக்கு நீ வந்தே ஆகணும் அப்படி சொல்லும்போது, நம்ம சாமுண்டேஸ்வரி சரின்னு சொல்லிட்டு ராஜராஜன் சாமுண்டேஸ்வரி சந்திரகலா எல்லாருமே நம்ம கார்த்தி சொல்லக்கூடிய இடத்துக்கு கிளம்புறாங்க. சந்திரகலாவும் கார்த்தியை பார்த்து, இவன் எங்க தான் நம்மளை கூட்டிட்டு போறான், இவன் பண்ணக்கூடிய செயல் எதுவுமே சரியே இல்லையே, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையிலே இருந்துட்டு இருக்காங்க. நம்ம கார்த்தியை செம மாசா ஒருத்தங்களை கூப்பிட்டு நம்ம ரோகிணியோட ஜாதகத்தை கொடுக்குறாங்க. இங்க பாருங்கம்மா, இது வந்து எங்க வீட்டில் உள்ள ஒரு பொண்ணு ஜாதகம், அந்த பொண்ணு இப்ப கன்சீவா இருக்கா, அவளுக்கு பிறக்க போற குழந்தைனால
ஏதாவது ஆபத்து வருமா அப்படிங்கிறத நீங்கள் விசாரிக்கணும் அப்படி சொல்லும்போது நம்ம சந்திரகலா அதை பார்த்த உடனே அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இந்த டிரைவர் பையன் சரியான ஆளாக தான் இருக்கான், ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ண போகிறான் அப்படிங்கிறது தெரிய வருது. இனிமே நம்ம பண்ண எல்லா பிளானுமே தெரிஞ்சிருமோ அப்படின்னு சந்திரகலா ஒரு கட்டத்தில் பயங்கரமாட்டு டென்ஷனில் இருந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம கார்த்திய சாமுண்டீஸ்வரி கிட்ட, அத்தை நம்மக்கிட்ட இதெல்லாம் சொன்னால அதே ஜோஷியரோட வீடு தான் இது, நம்ம வேணும்னா போய் பார்க்கலாம். இந்த அம்மா போய் அந்த ரோஹிணியோட ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு காட்டுட்டு நம்ம அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே மறைஞ்சிருந்து கேட்கலாம் சொல்லிட்டு நம்ம கார்த்தி சாமுண்டீஸ்வரி எல்லாருமே ஜன்னல் வழியாட்டு அவங்க சொல்கிறத கவனிக்கிறதுக்காண்டி தயாராகிட்டு இருக்காங்க. அந்த அம்மாவும் போய் அந்த ஜோஷியர்கிட்ட போய், இந்தாங்க இது என்னோட பொண்ணு ஜாதகம் தான், இவ இப்போ கன்சீவாக இருக்கா, அவளுக்கு குழந்தை பிறக்க போகுது, அந்த குழந்தைனால எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த ஜோஷியரும் எல்லாத்தையுமே பார்த்துட்டு, இந்த குழந்தை நல்லபடியாக பிறக்க போகுது, நல்லா தான் இருக்கும் அப்படி சொல்லும்போது அங்கே உள்ளவங்களும் இந்த குழந்தைனால தாய் வழி உறவுல ஏதாவது பிரச்சனை வருமா அப்படி கேட்கும்போது அந்த ஜாதகத்தை பார்த்தா அந்த ஜோஷியரும் இந்த குழந்தைனால எந்த பிரச்சனையும் வரப்போறதில்ல, அது மட்டும் இல்லாம இந்த குழந்தைனால இந்த பொண்ணோட அம்மாவோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வரப்போறதில்ல, 100 வருஷம் அவங்க நல்லபடியா இருப்பாங்கன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட சந்திரகலா அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இந்த டிரைவர் பையன் எல்லா உண்மையும் நிரூபிச்சிட்டானே சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. சாமுண்டீஸ்வரிக்கு இதை கேட்ட உடனே அதிர்ச்சியா இருக்கு. நம்ம இத்தனால இந்த ஜோஷியர் சொன்னதை நம்பிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிர்ச்சியாகி நம்ம கார்த்தி மயில் வாகனம் எல்லாருமே அந்த ஜோஷியரை பார்த்து சரியா எடுக்கிறாங்க. ஜோஷியரும் அவங்கள பார்த்த உடனே அதிர்ச்சியாகி, எதுக்காக இப்படி எல்லாரும் வந்திருக்கீங்க அப்படி கேட்கும்போது நம்ம கார்த்திய மயில் வாகனமும், இந்த ஜாதகத்தை மறந்துட்டீங்களா, இதே ஜாதகத்தை பார்த்து தான் இவங்க தாய் வழி உறவுக்கு பெரிய பிரச்சனை வரப்போகுது, இந்த குழந்தை மட்டும் பிறந்தனா இவங்களோட அம்மாவுக்கு உயிருக்கு ஆபத்தே வரப்போகுதுன்னு சொன்னீங்க, இப்போ அப்படியே மாற்றி சொல்லிடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அந்த ஜோஷியரை பிடிச்சி சரியா வெளுத்தெடுக்கிறாங்க நம்ம கார்த்திய மயில் வாகனமும். ராஜராஜன சாமுண்டீஸ்வரி கிட்ட, பாத்தியா ஈஸ்வரி இவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருக்கா இந்த ஜோஷியர், நல்ல வேலை மாப்பிள்ளை சொன்னனால நம்ம இங்கே வந்து பார்த்தோம், இல்லைன்னா எவ்வளோ பெரிய நிலைமை ஆயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம கார்த்தியை விடுற மாதிரியில் ஒழுங்கு மரியாதையே உண்மையை சொல்லி நீ எதற்காக இப்படி ஒரு பெரிய பொய் சொன்ன அப்படி கேட்கும்போது அந்த ஜோஷியரும், நான் வேணும்னு இப்படிலாம் சொல்லலை, இந்த சிவனாண்டி மிரட்டுனா அதனால தான் பயந்து போய் நான் இப்படிலாம் சொல்லிட்டேன்னு சிவனாண்டி சொன்ன எல்லா விஷயத்தையுமே அந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்டோடனே சாமுண்டீஸ்வரி பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. எல்லாத்துக்கு காரணம் அந்த சிவனாண்டி தான், ஆனா இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படி சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி சரியா களத்துல இறங்குறாங்கன்னே சொல்லலாம். சந்திரகலா கிட்ட வந்து, ஏற்கனவே உங்கள்கிட்ட இதை பத்தி சொல்லியிருக்கேன், உங்க அக்கா குடும்பத்துக்கு ஏதாவது தப்பு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நான் சும்மாவே விட மாட்டேன்னு, மறுபடியும் அதே தப்பை நீங்க செய்துட்டு இருக்கீங்க, இனி நான் பொறுத்துட்டு இருக்க மாட்டேன், கூடிய சீக்கிரத்துல உங்களை பத்தின எல்லா உண்மையும் உங்க அக்கா கிட்ட நிரூபிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி சம மாசா சந்திராவை எதிர்த்து நிற்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ரோகிணியும் குழந்தை வேண்டான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்கும்போது டாக்டரும் அதுக்கான எல்லா ப்ரொசீஜரையும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நம்ம டாக்டருக்கும் இந்த பொண்ணு ரொம்பவே குழப்பத்தில் இருக்கா, அதில் வேற அவரோட ஹஸ்பண்டோட முடிவு எதுவுமே தெரியல, அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணுக்கு இப்படிலாம் செய்கிறது சரியான செயல் இருக்காதுன்னு சொல்லி நம்ம ரோகிணியை சமாதானப்படுத்துறதுக்காண்டி அவங்க ஒரு வேலை செய்கிறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம கார்த்தி மயில் வனத்துக்கு ரோகிணி செய்யக்கூடிய செயல் தெரிஞ்ச உடனே பதட்டமா நம்ம ரேவதி கார்த்தி எல்லாருமே அந்த இடத்துல வந்து ரோகிணியை தடுத்துறாங்கன்னே சொல்லலாம். நம்ம ரோகிணிக்கும் உண்மை தெரிஞ்ச உடனே பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இருந்த பிறகு நான் இந்த மாதிரி செய்ய போயிட்டேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல கார்த்தி நம்ம ரோகிணியை காப்பாத்திட்டாங்கன்னே சொல்லலாம்.